ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் எப்போவுமே அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. இந்த சட்னி நீங்கள் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த சட்னி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் வந்து இட்லி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னியை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஒரு பாட்டில்லையோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரை கூட கெட்டு போகாது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. மெயினாக இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட போகிறேன். இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு முழுசாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை வந்து இந்த மாதிரி அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா மாறணும். அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். பச்சை வாசனை தெரிஞ்சிச்சுன்னா சட்னி நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா பச்சை வாசனை மாறுற வரை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கலருக்காக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். ஒரு மூடி இருந்துச்சுன்னா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா பாத்திரத்தை விட்டு வெளியில் ரொம்ப தெறிக்கும், உங்களுக்கு அடுப்பே வீணாயிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அழகாக சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக பண்ணுற சட்னியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்ம வந்து இதை நல்லா சுருளை வதக்கி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டான வெந்தய தோசை அப்புறம் நல்ல ஸ்பாஞ்சியான இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சமயத்துக்கு நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் இந்த சட்னியை போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சிம்பிளான சட்னி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.